மக்கள் வருவாங்க சாமி திருப்பதி அதை குறைச்சிக்கலாம். அதை நீங்க தூக்குறனால அது நம்ம நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதை வந்து அந்த நாள்ல உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க உள்ளூரா இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளாலே எதுவும் பண்ண முடியாம போயிடும். ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம எண்ட் ஆஃப் த டே இங்க வந்து 8 சாமியும் சந்திப்பு நடந்துட்டு நம்ம பார்க்கும்போது அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ கடம்பர் கோயில் 150, ரத்னகிரீஸ்வரர் 200 பேர் சொல்லிருக்கீங்க, நீங்க தூக்கிட்டு வரீங்க. இல்ல பொதுவா 200 பேர் வருவாங்க. இல்ல அப்போ அந்த கிளம்பும் போதே அதுக்கு சேர்ந்து நீங்க சேர்ந்து பண்ணிதான் ஆகணும். அதுக்காக மிஸ்டேக் இருக்கும். 200 எக்காரணத்து கொண்டும் 400 ஆக வாய்ப்பே இல்லை, அலோவ் பண்ண முடியாது. சரிங்களா. ஏன்னா ஒரு சாமி கொடுத்தா அது எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். பல ஊர்ல இருந்து வராங்க, யாருக்கும் தனிப்பட்ட முறையில எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஐயர் மாதிரி டிஸ்டன்ஸா வராங்கன்னா 200 அந்த 200 சரிங்களா. நீங்க சொல்றதுதான் உண்மைதான். இதுல சிக்கல் இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணணுன்றதான் நம்மளுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். அது பண்ணி தான் நம்ம ஆகணும். இல்லாட்டி நோய் தொற்று வந்ததுன்னா அது இதை விட பெரிய பாதிப்பா அமைஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம குளித்தல கேஸ் ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே கம்மியாக காரணம் எதுவும் மக்கள் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு ஈவெண்ட். நான் திருப்பி சொன்ன மாதிரி ஒருத்தர் போதும் இந்த ஈவெண்ட்டை வந்து பண்றது. அது நானா கூட இருக்கலாம். எனக்கே இருக்குன்னா நான் ஈவெண்ட் வந்து பார்த்துட்டு போறேன்னா மினிமம் 250 பேருக்கு வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்பு. அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும். சரிங்களா. இல்லாட்டி நீங்க லிஸ்ட் ஏற்றிட்டு போனீங்கன்னா நான் திருப்பி தெரிவித்துக் கொள்ள விதமான கை கொடுப்பது போன்ற உடல் ரீதியான தொடர்பை தவிர்க்க வேண்டும். பக்தர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அந்த கோயில் அந்த விளக்க பகுதியில் கிருமிநாசினியை கொண்டு பக்தர்களுக்கு அனைத்து பக்தர்களுக்கு கொடுத்து கைகளை சுத்தம் செய்வதை அந்த